மற்றவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்த்தீங்கன்னா இந்த படம் ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இதையெல்லாம் நம்ம வந்து சீட்டில் உட்காந்துக்கிட்டு திரையில் பார்க்குற மாதிரி இருக்காது. அவங்க கூட நம்மளும் ஒரு ஆளாக நின்று பார்க்குற மாதிரியே இருக்கும். அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். சில படங்கள்லாம் ஆரம்பித்து பல மணி நேரம் ஆகி கூட கதைக்குள்ளேயே போக மாட்டாங்க. ஆனால் இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேயே கதை ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு ஷாட் வந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வச்சுருப்பாங்க. அந்த 10 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த கதை எதை நோக்கி போகுது அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெளிவுபடுத்திடுவாங்க. அதே மாதிரி படம் முழுக்கவே ஒரே நேர்கோட்டில் நூல் பிடிச்ச மாதிரி கதையாக இருக்கட்டும், திரைக்கதையாக இருக்கட்டும், எங்கேயுமே டைவெர்ட் ஆகாமல் ஒரே நேர்கோட்டில் போய் படம் முடிஞ்சிடும். இந்த படம் இவ்வளோ அற்புதமாக வந்ததுக்கு முக்கியமான காரணம் இந்த நடிகர் நடிகைகள் தேர்வு சொல்லலாம். குறிப்பாக சூரி ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தார். இந்த கேரக்டர் வந்து ரொம்ப அற்புதமாக பொருந்திருந்தார். அதே போல் படத்தில் நடித்த அந்த புது ஹீரோயின் நல்லாவே நடிச்சிருந்தாங்க. படத்தில் வரக்கூடிய இந்த சேத்தன் கேரக்டர் பார்த்தாலே கோவம் வர்ற அளவுக்கு பிரமாதமாக நடிச்சிருந்தார் அவர்.